அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பாக கடகராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியில் குரு பகவான், ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகி கும்ப ராசியில் ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்திருப்பதால் வருமானத்திற்குள் செலவுகளை சமாளிப்பது மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் எதற்கு செலவு செய்கிறோம், ஏது செலவு செய்கிறோம் என்பதை ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து அதற்கு பிறகு செலவழிப்பது நல்லது. எதிர்பாராத செலவு, பிறர் உதவியை நாட வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் உடல் ஆரோக்கியத்திலும் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதிலும் தனியே வெளியே செல்வதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் கடகராசினியர்களுக்கு ஜோதிட கலையின் துல்லிய விதிகளின்படி இரவு நேரங்களில் தான் ராகு மற்றும் சனி பகவான் ஆகிய இரு கிரகங்களும் சக்தி அதிகங்க. அதனால் தான் பல பெரிய விபத்துக்கள் இரவு நேரங்களில் நிகழ்கிறது. வெளியூர் பயணங்களின் போது அலுவலக ஆவணங்கள், பணம், விலையுயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க. ஏனெனில் அவை களவு போக வாய்ப்புள்ளது. கிரகநிலைகள் முன்கூட்டி எடுத்துக்காட்டும் பட்சத்தில் ஆரம்பத்திலிருந்து எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியில் குரு சுக்கிரன் சேர்க்கையும், அஷ்டம ராசியான 8ஆம் இடத்தில் ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் நிலை கொண்டுள்ளதை கவனிங்க. இந்த நிலையில் அலுவலக பணிகள் பாடுபட்டு உழைத்தாலும் கூட மேலதிகாரிகளின் பாராட்டுதல்களை உங்களால் பெற முடியாது. கடின உழைப்பினால் உடலும் மனசோர்வும் பணிகளில் சுணக்கம் மேலிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பை பெறுவது சற்று கடினம். இது மாதிரியான நேரங்களில் சக ஊழியர்களுடன் பொறுமையாக நிதானமாக இணக்கமாக நடந்து கொள்வது அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் தற்போதுள்ள உத்தியோகத்தில் வெறுப்பும் விரக்தியும் அதிகரிக்குங்க. வேறு வேலைக்கு முயற்சிக்கலாமா என்ற எண்ணம் கூட மனதில் விளையும். அதனால் தேவையில்லாத வீண் அவசர முடிவுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. எடுத்தோம் கௌத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு முயற்சியை மேற்கொள்ளாமல் பொறுமையாக நிதானமாக முயற்சிப்பது மிக மிக நல்லது என்பதையே கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் நிறுவனத்தில் வேலைக்கு முயற்சித்தால், புதிய நிறுவனத்தில் முயற்சித்தால் என்ன என்ற எண்ணம் மேலிடுங்க. கூடுமான வரையில் உணர்ச்சி வசப்படுவதையும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது அவசியங்க. இத்தருணங்களில் நிதானத்தை இழந்து விட வேண்டாங்க. தருணங்களில் தான் ஜோதிடம் எனும் அரியகளை நமக்கு தக்க வழிகாட்டியாக உதவுகிறது. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களில் பொறுமையாக நிதானமாக முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க. பல தருணங்கள்ல பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடும். சக கூட்டாளிகளின் கருத்து வேற்றுமையும் நீங்கள் சமாளிக்க நேரிடுங்க. பொறுமை நிதானம் அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. நிதி நிறுவனங்களின் ஆதரவும் உதவியும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இது உங்களுடைய பிரச்சனைகளின் கடுமையை மேலும் அதிகரிக்க செய்யும். அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் சற்று குறைய கொடுங்க. நிச்சயமாக நமக்கு தான் கிடைக்கும் என்று உறுதியுடன் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போகும். திரைப்படத்துறையினருக்கு படங்கள் பாதியில் நின்று போகுங்க. இது பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குங்க. இதன் மாதிரியான நேரங்களில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பது முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த அரசு
அரசியல் துறையினருக்கு இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் சிறிதும் எதிர்பாராத எதிர்ப்பு உருவாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மன உறுதியை சோதிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமைய இருக்கு. நிதானம் உங்களுக்கு மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வாக்கு மிகுந்த ஒருவரின் உதவி தக்க தருணங்கள் கிடைக்க இருக்கு. அது உங்களை காப்பாற்றுங்க. அதனால் ஆரம்பத்திலிருந்தே கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல கடகராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, புதன் கிரகம்தான் கல்வித்துறைக்கு அதிபதி ஆவார். அவர் ஓரளவு சுபபலம் பெற்று வலம் வருவதால் நல்ல முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பாடங்கள்ல கவனம் செலுத்துங்க. அது மட்டும் இல்லாம ஆசிரியர்கள் உதவி கிடைப்பது படிப்பில் உற்சாகத்தை அளிக்கும் விதத்தில் அமையிருக்கு. அதே போல தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ இருக்கீங்க. பலருக்கு படிப்பு முடிந்தவுடன் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. மேல் படிப்பிற்கு விருப்பமுள்ள மாணவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போ தாராளமாக முயற்சிக்கலாங்க. உங்களுடைய முயற்சிக்கு நிதியுதவி உங்களை தேடி வர இருக்குதுங்க. அவற்றை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விவசாயத்துறை பெரும்பாலும் செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய இரு கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. சுக்கிரனும் அதில் ஓரளவு அதிகாரம் இருக்குதுங்க. இந்த கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால குறைவில்லாத தண்ணீர் வசதியும் கால்நடைகளுடைய அபிவிருத்தியும் ஓரளவான வசதியும் உள்ளதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விலை பொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைக்கிறதுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் அதிக உழைப்பின்றி ஓரளவு முன்னேற்றத்தை பெற்று மகிழ இருக்கீங்க. அதே போல் சொந்த தொழில் செய்து வரும் பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்பை விட லாபம் அதிகரிக்குங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடித்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடியோடு அடைத்து நிம்மதி பெறலாங்க. குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவரும் ஓரளவு அனுகூலமாக வலம் வருவதால் விவசாய முயற்சிகள் என்பது வெற்றி பெறுங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது கடகராசினியர்களுடைய வாழ்வில் மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. தருணங்கள்ல கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று வினை தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வருவது எண்ணற்ற நன்மைகளை நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது.